ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கலை வந்துட்டு திவாகர்கிட்ட நம்ம பிரஜன் கமருதுகிட்ட பேசின விஷயங்களை அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு. பயங்கரமாக இருக்குது. ஏங்க கமருதனுக்கு ஓகே, அப்போ விஜய் பார்வதி என்னங்க எல்லாருக்கும் விஜய் பார்வதினா ஒரு இலக்கணமாக போயிடுச்சா? எல்லாருமே இப்போ கடைசியில் வந்து எல்லா தப்பும் விஜய் பார்வதி தான் பண்ணாங்கன்ற முடிவுக்கே வந்துட்டிங்களே. இப்போ கமருதி எந்த தப்புமே பண்ணலையா? அட கடவுளே, என்னடா கொடுமைன்ற மாதிரி இருக்குது. சரி, என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரஜன் வந்தாச்சு. பிரஜன் வந்துட்டு வெளியில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். கமருதனுக்கு ஒரு வார்னிங்மாக கொடுத்துருப்பார். நான் வரும்போது கமருதன் இல்லை அப்படின்னா அது அவருக்கு நல்லது, இருந்தாருன்னா பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இதை வார்னிங்காக எடுத்துக்கலாம், வார்னிங்காக எடுத்துக்கோங்க, என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு இருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு கமருதன் இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கமருதன் விஜய் பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போது என்ன நடந்துச்சு, ஏதோ நினச்சி இது வரைக்கும் தெரியல. ஆனால் நேற்று தான் வந்து கமருதி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மீட்டில் வந்துட்டு அவர் வெளியே வந்து அவருடைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியப்பட்டது. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னா எஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போச்சு. இப்போ வந்துட்டு கலை வந்து திவாகர்கிட்ட சொல்கிறாரு, பிரஜன் அண்ணா வந்துட்டு இவர்கிட்ட கமருதிக்கிட்ட பேசிட்டாப்புல. என்னடா சண்டை போட்டாரா அப்படின்னு திவாகர் கேட்குறாரு. இல்லை அவர் என்ன சொன்னார்னா விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விட்றா பார்த்துக்கலாம். அந்த மனநிலைமையில் யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் தோணும், கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. விட்றா பார்த்துக்கலாமா? ஏங்க அவங்க புஷ் பண்ணாங்க, இவர் காலை வச்சு புஷ் பண்ணார், அவரே நீங்கள் மன்னிச்சிட்டிங்க. இப்போ விஜய் பார்வதி மேலே என்னங்க தப்பு இருக்குது? இத்தனைக்கும் கமருதன் அவ்வளோ வார்த்தைகள் சொன்னார் சாண்ட்ராவை, அதையே நீங்கள் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிட்டிங்க. ஓகே, சந்தோஷம். அப்போ விஜய் பார்வதியும் நீங்கள் வந்து எதாவது பேசியிருக்கலாமே, என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மேலே ஒரு கோவம் இருக்குல்ல, என்னன்னே தெரியல. இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டுது. ஏன்னா ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து உழைப்பை போட்டு ஹார்ட் ஒர்க்கை போட்டு பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து அழகாக அவ்வளோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. ஒரு பொண்ணு ஒரு மாதமாக இந்த ஷோ ரன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் என்னத்த சொல்ல, ரைட். அப்போ வந்து திவாகர் வந்துட்டு இல்லைடா அவங்களாம் வந்துட்டு முதலேருந்தே பழக்கம்ல, சாண்ட்ராக்கா அப்புறம் பிரஜன் அண்ணா அப்புறம் கமருதெல்லாம், அதனால் அவங்க விட்டுருப்பாங்க அப்படிங்கும்போது அவரும் ஆமாண்டா கரெக்டாக இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நானே வரும்போது சாண்ட்ரா மேலே ரொம்ப கோவத்தில் தான் இருந்தேன், ஆனால் வந்துட்டு அந்த பணம் எடுக்கும்போது நான் சிக்னல் கொடுத்துட்டேன், அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு செம கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு கலை வந்துட்டு இல்லைடா வினோத்தை நான் அந்த பெட்டி எடுத்துக்கூடாதுடா அப்படின்போது இவர் வந்து இல்லைடா என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவர் வின் பண்ண வேண்டிய ஆள் தான், எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இவர் இப்படி எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் சூப்பரான முடிவு எடுத்திருக்காரா. ஏன்னா இவருக்கு டைட்டில் கொடுப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. வெளியில் ஓகே ஓட்டு இருக்குது, இவருக்கு டைட்டில் கொடுக்காமல் போயிடுச்சுன்னா வேறு யாருக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த காசு வேஸ்ட் இல்லை. இப்போ இவர் எடுத்ததுன்னா இந்த காசு வந்துச்சா இல்லையா? ஏன்னா நானே வந்து அவர் எடுத்துகிறேன், ரொம்ப அழுதேன், நான் யாருக்கும் பெருசாக அழ மாட்டேன். ஆனால் இப்படி நான் யோசிக்கும் போது உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரா அப்படின் போது அவரும் வந்துட்டு கரெக்டு மச்சான், சூப்பர் மச்சான், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கமருதன் கிட்ட பிரஜன் பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டையும் பேசி முடிச்சிட்டாங்க. சூப்பரில். இப்போ விஜய் பார்வதிக்கிட்டே பேசியிருக்கலாமே. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கமருதனோட விஜய் பார்வதி பெருசாலாம் அதாவது பண்ணியிருக்காங்க, தவறு 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கமருதன் இதை விட அதிகப்படியான வார்த்தைகள் விட்டதே அவர் தான். அதையே வந்து பெரிய மனசு பண்ணி பிரஜை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த தகவல் இதை வந்து கலைய சொல்கிறாங்க. இப்போ விஜய் பார்வதிக்கு ஒரு காலை பண்ணியிருந்தால் என்ன, வெரி சேட். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.